ஸோ பெசிசிட்டி ஆர்டர் ஆஃப் டிஃபரெண்ட் ஃபேஸ்னா தெரியும், டிஃபரெண்ட் ஸ்டேட்டில் இதனால வச்சுக்கோங்க. அக்வஸ் சொல்யூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி அமீன் இஸ் மோர் பேசிக், அடுத்து பிரைமரி வரும், அடுத்து டெர்ஷரி வரும், அடுத்து லாஸ்ட்டாக அமோனியா வச்சுக்குவாங்க. புரிஞ்சா? அதே மாதிரி இதுவே கேஸ் ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா tertiary amine is more basic than secondary amine, secondary amine is more basic than primary amine, primary amine more basic than ammonia. அப்ப ஃபேஸ பொறுத்து அதனுடைய பேசிக் கேரக்டர் மாறுது. அக்வஸா இருந்தா அது ஒரு மாதிரி இருக்கு, கேஸ் ஃபேஸா இருந்தா ஒரு மாதிரி இருக்கு. இது எப்படி சார் வந்து இதை டிஃபைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இது நாட் ஒன்லி இதை மட்டும் பார்க்க மாட்டாங்க, இதனுடைய சால்வேஷன் எஃபெக்ட் பார்ப்பாங்க, ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் பார்ப்பாங்க, இண்டக்டிவ் எஃபெக்ட் பார்ப்பாங்க. இதெல்லாம் வச்சு பார்த்து தான் இந்த ஆர்டர் நம்ம கொடுத்துட்டாங்க. இந்த ஆர்டரை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அக்வஸ் சொல்யூஷன்ல செகண்டரி தான் மோர் பேசிக், அடுத்து பிரைமரி வரும், அடுத்து டெர்ஷரி வரும், அடுத்து கடைசியா அமோனியா வரும். கேஸ் ஃபேஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட் பேசிக் யாது அப்படின்னா டெர்ஷரி அமீன், அடுத்து செகண்டரி வரும், அடுத்து பிரைமரி வரும், கடைசியா அமோனியா வரும். புரிஞ்சா?